அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்குமே முதல்ல நன்றியை சொல்லிட்டு நான் வீடியோவை தொடங்குறேன். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை நம்ம திரும்ப கொடுக்கணும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை திரும்ப கொடுக்கும். ஸோ அதனால் நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 நாள் கழித்து நான் பூஜை ரூமுக்குள்ளே போய் பூஜை பண்ண போகிறேன். நல்லபடியாக இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபம் எல்லாமே பண்ண போகிறேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் அந்த செவ்வாய் ஹோரை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் மைத்திரை முகூர்த்தம் பற்றி நிறைய டவுட்லாம் கேட்டுறீங்க. நான் மைத்திரை முகூர்த்தம் மாதம் எப்போ வருது, எந்த டைமில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் சில பேரால் பண்ண முடியல, தவற விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. எத்தனையோ பேர் உழைப்பை போட்டு நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே கடைசியா போற இடம் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா கடவுள் தான். அது நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, சராசரி மனுஷங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே என்னதான் நம்ம உழைப்பு போட்டாலும் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு நேரம் காலம் வரணும். அந்த நேரம் காலத்தை உருவாக்குனவர் கடவுள் தான் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ அதனால நம்ம கடவுளோட காலை தான் விழ போறோம். அப்படிதான் பாத்தீங்கன்னா கடன் சுமையை தீர்க்கறதுக்கும் நம்ம கந்தனுடைய கருணையை தான் பெற போறோம். அருணகிரிநாதர் அருளிய ஒரு அற்புதமான கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு 4 வரி பாடல் பாராயணம் செஞ்சா நம்மளுடைய கடன் சுமை குறையும் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா குறையும். எப்படி சிறுவாபுரி பதிகத்தை நான் சொல்லி வீடு கட்டினேனோ அதே மாதிரி இந்த ஒரு பதிகத்தை நம்ம பாராயணம் செஞ்சு கடன் சுமையை தீர்க்க போறோம். முருகப்பெருமான் எனக்கு அருளிய ஒரு அற்புதமான இந்த கந்தர் அனுபூதி பாடலை இன்னைக்கு என் கண்ணில் பட்டுச்சு. நானும் இன்னையிலேருந்து பாராயணம் செய்ய போறேன். நீங்களும் சேர்ந்து பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பா நம்மளுடைய கடன் சுமை சீக்கிரமா குறையும். கடனில்லா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், அதே மாதிரி அந்த கந்தர் அனுபூதி பாடல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல நான் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் கடன் சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, பணப்பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை எழுதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாது. அதனால குலதெய்வத்துக்கு முதல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியா பூஜையை தொடங்குறதுக்கு அவரோட அருளோட வேண்டியாச்சு. இன்னைக்கு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தியில ஒரு அற்புதமான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த விநாயகர் பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமையில மாலை வேளையில தான் நான் சங்கடகர சதுர்த்திக்கு நான் பூஜை பண்ணுவேன். காலையில செவ்வாய் ஹோரையில முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம முழுமுதற் கடவுளுக்கு உரிய நாளுங்கனால அவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு விநாயகருக்கு மட்டும் காலையில ஒரு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோல காட்டியிருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா மைத்திரை முகூர்த்தம் நான் சொல்லும் போது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. சகோதரி, நான் மைத்திரை முகூர்த்தத்துல நான் வீடு கட்டணும், அப்ப நான் அதுக்காக பணத்தை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக உரிய நேரம் பாத்தீங்கன்னா குளிகை நேரம்ங்கிறதுல நம்ம எடுத்து வைக்கலாம். அதாவது டெய்லியுமே இந்த குளிகை ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம குளிகை நேரத்துல வீடு கட்டுறதுக்காக பணத்தை சேமிச்சு வைக்கிறதுங்கிறது திரும்ப திரும்ப அது நடக்கும். சேமிப்பு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே குளிகை நேரத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும், பாருங்க. செவ்வாய் ஹோரையில என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பொதுவா செவ்வாய் ஹோரையில புதுசா கடன் யாருக்குமே கொடுக்க கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா அது ஒரு அங்காரகனுக்கு உரிய கிரகம். செவ்வாய் கிரகம் போருக்கு உரிய கிரகம். அதனாலதான் நம்மளுடைய முருகப்பெருமான் போர்ல வெற்றி பெற்றார். செவ்வாய்க்கு அதிபதி. அதனால போருக்குரிய அந்த கிரகம். அந்த கிரகத்துல அந்த நேரத்துல அந்த ஹோரையில நம்ம போய் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் திரும்ப வராமலும் போகலாம், இல்ல பிரச்சனையிலையும் முடியலாம். அதனால செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஹோரையில நம்ம யாருக்கும் புதிதாக கடன் கொடுக்க கூடாது. ஆனா நம்ம வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான ஒரு அற்புத நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் செவ்வாய் ஹோரை தான். நீங்க உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒருத்தங்கள்ட்ட கடன் வாங்கி ரொம்ப அவதிப்படுறீங்க அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது எப்ப வரும்னா காலையில செவ்வாய்க்கிழமை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அந்த நேரத்துலதான் நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம்.
வெற்றியை தரக்கூடிய அந்த வெற்றிலை தீபத்தை ஏத்திட்டு நீங்க ஜிபே மூலமாகவோ இல்ல நேரடியாகவோ எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கடனை வந்து சிறு தொகையை வந்து கொடுக்க முடியுமோ, எப்படி மைத்திரை முகூர்த்தத்துல நம்ம வந்து கடனை வந்து எடுத்து வைக்கிறோம், ஒரு தொகையை வந்து எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி நீங்க அவங்க கிட்ட அந்த கடனை கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விமோசனம் வந்து கிடைக்கும். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வந்து வேண்டிக்கோங்க. ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உரிய அதிபதி யாருன்னா நம்மளுடைய முருக கடவுள். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். இப்ப ரீசெண்டா கூட அதுக்கான ப்ரூஃப் வந்து இருந்திருக்கும். நம்மளுடைய டிவிகே அவருடைய தலைவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த பிரச்சாரம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போன இடம் எதுன்னா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் முருகன் வெற்றியை தரக்கூடிய முருகன், ஒரு அற்புதமான கடவுள். அந்த முருகப்பெருமான் எந்த அறுபடை வீட்டுல இருந்தாலும் சரி, எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, அது ஆண்டி கோலமோ ராஜ அலங்காரமோ எதுல இருந்தாலுமே அவர் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு கடவுள். ஞானத்தை வழங்கக்கூடியவர், அறிவு ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். அந்த நேரத்துல நம்ம அவருக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நீங்க யாருக்கிட்ட ரொம்ப கடன்பட்டு துன்பப்படுறீங்களோ அவங்கள்ட்ட நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செவ்வாய் ஹோரையில கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த கடன் தீரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவா வந்து நம்ம வந்து பணம் வந்து செவ்வாய்க்கிழமையில யாருக்கும் கொடுக்காதீங்க, வெள்ளி செவ்வாயில வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க, கடனா கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்களே பெரியவங்க. அதுக்கு காரணம் இதான். செவ்வாய்க்கிழமையில நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வராமலும் போகலாம், அந்த கடன் வந்து கொடுக்குற பணத்தை கொடுக்குற விஷயத்துல பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆனா நீங்க கடனை அடைக்கிறதுக்கு உகந்த நேரமா இந்த செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம ஒரு அற்புதமான கந்தர் அனுபூதி பாடல் ஒண்ணு இருக்கு. இந்த பாடலை நம்ம பாராயணம் டெய்லியும் செய்யலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்யலாம். 6 முறை சொல்லலாம், அல்லது 21 முறை, அல்லது 108 முறை. உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க வந்து சொல்லலாம். காலை பிரம்ம முகூர்த்தத்திலையும் சொல்லலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அமைதியான நேரமும் கூட. அப்ப நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம். அந்த நேரத்திலையும் பண்ணலாம். இல்ல செவ்வாய்க்கிழமை 6 to 7 கூட நீங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகன் மடி உட்காந்து நீங்க வந்து பாராயணம் செய்யலாம். இல்ல எங்களால நாங்க வேலைக்கு போறோம் மாலையில வந்து செய்யலாமானா இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு கந்தர் அனுபூதி பாடல் 4 வரிகளை வந்து நீங்க வந்து பாராயணம் செய்யலாம். சோ இந்த மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். புதிதாக கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ வந்து செய்யாதீங்க. ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த செவ்வாய் ஹோரையில செய்யலாம். உங்க கடன்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு சிகப்பு துணியின வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாற்றி வழிபாடு செய்யலாம். செவ்வரளி மரல் சாற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நவ கிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்துக்கு நீங்க வந்து செவ்வாய் ஒரு நிறம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு, அதுக்கான துணிகளை வந்து எடுத்து நீங்க வந்து அந்த தேங்காய் பழம்லாம் உடைச்சு நீங்க வந்து உங்க கடனை வந்து அடைச்சதுக்காக நன்றியும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். செவ்வாய் வெள்ளி அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப அருணகிரிநாதர் அருளிய அந்த கந்தர் அனுபூதி பாடலை நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. 4 வரிதான். அந்த வரிகளை நீங்க நல்லபடியா பாராயணம் செஞ்சு அந்த முருகப்பெருமானுடைய அருளையும் அவங்களுடைய குலதெய்வத்தோட அருளையும் சேர்ந்து பெறறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இதை வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றங்கள் நடக்கும். நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அரை மனதோட செய்கிற எந்த காரியமும் நமக்கு வந்து சக்சஸ கொடுக்காது, வெற்றியை கொடுக்காது. இப்ப நம்ம அந்த பாடலை வந்து பார்க்கலாம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. இந்த ஒரு பாடல் நீங்க வந்து பாராயணம் செஞ்சாலே போதும். இதோட சேர்த்து நீங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்க, கந்தகுரு கவசம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா படிங்க. ஆனா இந்த பாடல் வந்து ஒரு குறிக்கோளா ஒரு கடன் தீர்க்கறதுக்காக, கடன் சுமை குறையறதுக்காக அருணகிரிநாதர் அருளிய ஒரு அற்புதமான கந்தர் அனுபூதி பாடல்ல இருக்கக்கூடிய பாடல். இதை வந்து நீங்க வந்து தினமும் பாராயணம் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையிலும் பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை எழுதுங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. எல்லோருக்குமே கடன் சுமை குறைஞ்சு நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. நன்றி.